எல்லாரும் நல்லா இருப்போம். ஒவ்வொருவரும் தாங்கள் செய்யும் செயலில் அர்ப்பணிப்புடனும் பேர் ஆர்வத்துடனும் இருந்தால் தங்கள் சூழ்நிலைகளை தாண்டி உயர்ந்து வெற்றியடைய முடியும் என்கின்ற நெல்சன் மண்டேலாவின் வார்த்தைகள்தான் விஜயின் இந்த அசாத்திய அரசியல் வெற்றியை பார்க்கும் போது ஞாபகம் வருகின்றது. தமிழ்நாட்டின் அரசியலுக்கும் திரைப்படத்துறைக்கும் இடையிலான தொடர்பு என்பது இந்திய அளவிலேயே தனித்துவமானது. அண்ணாதுரை, கருணாநிதி போன்ற தலைவர்கள் தங்கள் பேனாவின் மூலம் அரசியலை தீர்மானித்தார்கள் என்றால், எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள் தங்கள் திரை பிம்பத்தின் மூலம் மக்கள் செல்வாக்கை பெற்றனர். தற்போது அந்த வரிசையில் தமிழ்நாட்டின் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் படைத்திருக்கும் சாதனை தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே முதன்முறையாக அதிகப்படியான வாக்குகள் பதிவான முதல் தேர்தல் இதுவாகும். இந்த வாக்குப்பதிவிற்கு விஜயின் வருகை ஒரு முக்கிய காரணம் என அரசியல் ஆய்வாளர்களால் கூறப்பட்டது. அது நிதர்சனமாகவும் மாறியுள்ளது. நடிகர்களாக இருந்து புதிய கட்சியை தொடங்கி தங்கள் முதல் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்ட தலைவர்களின் வாக்கு சதவீதங்களை ஒப்பிடுகையில் விஜயின் எழுச்சி வியக்க வைக்கின்றது. நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்தவர்களில் அதிக வாக்கு சதவீதத்தை பெற்றவர் என்ற வரலாற்று சாதனையை விஜய் தன்வசப்படுத்தி தன்னுடைய ஆதர்ச நாயகனான எம்ஜிஆரின் சாதனையை முறியடித்துள்ளார். விஜயின் இந்த பிரம்மாண்ட வெற்றிக்கு அவரது திரைப்பயணம் மிக நேர்த்தியாகவும் திட்டமிடப்பட்ட வகையிலும் உதவியது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. திரை வாழ்க்கையின் உச்சத்தை விட்டு அரசியலுக்கு வந்திருக்கின்றேன் என்ற இந்த வார்த்தையை அரசியல் மேடைகளில் விஜய் அடிக்கடி உச்சரித்தார். இதுவே அவரது ரசிகர்கள் மற்றும் கட்சி பிரசாரத்திற்கும் மறுபுறம் எதிர்க்கட்சியினரின் எதிர்வினைக்கும் வழிவகுத்தது. தேர்தல் அரசியல்ல ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமாய் எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். விஜய் போன்றே திரையுலகத்தில் புகழின் உச்சத்தை எட்டிய பல நடிகர்களுக்கும் அரசியல் ஆசை இருந்திருக்கலாம். அதில் நடிகர் விஜயகாந்த் அரசியலில் களம் கண்டு 2011ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து எதிர்க்கட்சியான போதிலும் விஜய் போன்ற பெரிய வெற்றியை பெறும் அளவுக்கு அவரது கட்சி எழுச்சி காணவில்லை. அதே நேரம் அரசியலில் கால் பதிக்க ஆசைப்பட்டு அரசியல் கருத்துக்களை பகிரங்கமாக கூறிய ரஜினிகாந்த் அரசியலில் கால் பதித்து தேர்தலை சந்தித்த கமலஹாசன் என பலரை நாம் பார்க்கின்றோம். உண்மையை சொன்னால் தமிழ்நாட்டினை பல ஆண்டுகளாய் ஆண்ட கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா என்ற பெரும் தலைவர்களின் மறைவுக்கு பின்னர்தான் தமிழ்நாட்டின் அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பித்தது. எம்ஜிஆர் மிக பெரும் ஆளுமை என்றாலும் விஜயின் இந்த வெற்றிக்கு எம்ஜிஆரின் காலகட்டத்தில் இல்லாத சில பிரத்யேக காரணிகளும் விஜய்க்கு கிடைத்த சில தனித்துவமான பலங்களும் வெற்றிக்கு உதவின. எம்ஜிஆர் தனது கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க பத்திரிகைகளையும் திரைப்படங்களையும் நேரடி பிரசாரங்களையுமே நம்பியிருந்தார். ஆனால் விஜய்க்கு சமூக வலைத்தளங்கள் என்ற பிரம்மாண்டமான ஆயுதம் கிடைத்தது. ஒரு அறிக்கை அல்லது ஒரு வீடியோ வெளியான அடுத்த நொடியே அது தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் உள்ள பல கோடி மொபைல் திரைகளை சென்றடைந்தது. விஜயை தலைவர் என்று அழைப்பதை விட தளபதி, அண்ணா என்று அழைத்ததே அவரை இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் நெருக்கமாக்கியது. பெண்கள் மத்தியில் ஒரு நிலையான வாக்கு வங்கியை உருவாக்கவும் உதவியது. தனது ரசிகர் மன்றங்களை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றி பல ஆண்டுகளாக விலையில்லா உணவகங்கள், இரத்த தான முகாம்கள், கண்தான முகாம்கள் என தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபடுத்தியது அவரை திரையுலகம் தாண்டி நிஜ வாழ்க்கையின் நம்பிக்கையாக மாற்றியது. கடந்த 50 ஆண்டுகளாக திமுக மற்றும் அதிமுக என இரு திராவிட கட்சிகளால் மட்டுமே ஆளப்பட்டு வந்த தமிழ்நாட்டில் ஒரு புதிய மாற்று தேவை என்ற ஏக்கம் சில இளைஞர்களுக்கு இருந்தது. எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்குவதற்கு முன் அவர் பல ஆண்டுகள் திமுகவின் பொருளாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். அண்ணாதுரையால் நேரடியாக வளர்க்கப்பட்டவர். அவருக்கென்று ஒரு அரசியல் வாக்கு வங்கி திமுக
அதிமுகவிற்குள்ளேயே இருந்தது. ஆனால் விஜய் எந்த ஒரு அரசியல் கட்சியின் பின்புலமும் இல்லாமல் சுயமாக தனது ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி இந்த வெற்றியை சாதித்துள்ளார். அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பே 234 தொகுதிகளிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை நேரில் சந்தித்து ஊக்கத்தொகை வழங்கியதும், படியுங்கள் ஆனால் பெரியார், அம்பேத்கர், காமராஜரை படியுங்கள் என்று அவர் கூறியதும் முதல் தலைமுறை வாக்காளர்களை அப்படியே தாவேகா பக்கம் திருப்பியதென்றே சொல்லலாம். வலுவான திரைப்பயணம், இளைஞர்களின் நாடி துடிப்பை புரிந்து கொண்ட அரசியல் வியூகம் ஆகியவற்றின் மூலமே விஜய் இந்த வெற்றியை பெற்றுள்ளார். விஜயின் அரசியல் நகர்வுகளில் அவரது தந்தை S.A. சந்திரசேகர் மிக முக்கியமான மற்றும் தீவிரமான பங்கை கொண்டிருந்தார். விஜயின் படங்கள் அரசியல் விமர்சனங்களுக்கு உள்ளான போது விஜய் அமைதி காத்தார். ஆனால் அவரது தந்தை பகிரங்கமாக பதிலளித்தார். விஜயின் அரசியல் பயணத்தை அதிகம் எதிர்பார்த்த மற்றும் அதற்கான பெரும் துணையாக விஜயின் தந்தை இருந்துள்ளார் என்பதை எவரும் மறக்க முடியாது. Thinking. So last 30 years was having in his mind, we have to do something for the society, for the Tamil people. விஜயின் அரசியல் வருகைக்கு பின் அவர் சந்தித்த விமர்சனங்கள் ஏராளம். விஜய் படத்தை பார்க்க வேண்டுமானால் கூட்டம் வரும், விஜயை அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ள யாரும் வரமாட்டார்கள் என விமர்சித்தவர்கள் முன் இந்தியாவே வியந்து பார்க்கும் அளவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டை நடத்தி அரசியல் கட்சிகளை மிரள வைத்தார். அத்தோடு கரூர் சம்பவம், குறைவான கலப்பணி, கொள்கை குழப்பம், பல விடயங்களில் மௌனம் போன்ற விமர்சனங்கள் மற்றும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எழுந்த சர்ச்சைகள், மேலும் அனுபவம் இல்லை, சித்தாந்த தெளிவு இல்லை என பல கேள்விகள் அவர் முன் முன்வைக்கப்பட்ட போதிலும் விஜயின் சரியான அரசியல் திட்டமிடல்கள் அவருக்கு சாதகமாகவே முடிந்துள்ளன. ஆனாலும் எவ்விதமான வலுவான கொள்கை பிரகடனமோ அல்லது நீண்டகால மக்கள் போராட்டங்களோ இன்றி வெறும் 10 சாலை பேரணிகள், சில மக்கள் சந்திப்புகளுடன் விஜய் இந்த வெற்றியை எட்டியுள்ளது ஜனநாயகத்தின் முரண்பாடாகவே பார்க்கப்படுகின்றது. தீவிர அரசியல் கலப்பணி ஆற்றிய அனுபவம் வாய்ந்த தலைவர்களையே மக்கள் நிராகரித்திருக்கும் சூழலில் வெறும் முகம் மட்டுமே விஜயை தற்காத்து நின்றதா என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது. விஜயின் அரசியல் ஒரு நீடித்த அரசியல் மாற்றத்திற்கான வாகனமாக இல்லாமல் அவரது சினிமா வீரத்தின் நீட்சியாகவே இருக்கும் ஆபத்து உள்ளதோ என்ற அச்சமும் எழுந்துள்ளது. மக்களுக்கு நல்லாட்சி தர வேண்டும் என விஜய் விரும்புகின்றார். அதற்கு அவர் முதலில் செய்ய வேண்டியது வெற்றிக்கு உதவிய திரைபிம்பத்தை கலைத்து மக்கள் தலைவனாக மாற்றம் காண்பதுதான். நடிகர் விஜயின் அரசியல் வருகை தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை ஒரு புதிய பாய்ச்சலை நோக்கி பயணப்பட வைக்குமா என்பதுதான் தற்போதைய கேள்வியாக காணப்படுகின்றது. ஒரு மனிதனின் குணத்தை சோதிக்க விரும்பினால் அவனுக்கு அதிகாரத்தை கொடுங்கள் என்று ஆப்ரகாம் லிங்கன் கூறியதைப் போல விஜய்க்கு மக்களால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் இது. இந்த அதிகாரம் எப்படி தமிழ்நாட்டை ஆளப் போகின்றது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்.